வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் சஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே 13வது நாளோட வீடியோ. பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டே தான் இருக்கோம். ஒரு ஒரு நாள் கூட மிஸ்ஸே பண்ணல. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி டே 13 ஆச்சு. இன்னும் 120 டேஸ் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ போட்டுருவோம். சொன்ன மாதிரி செய்வோம். அதே மாதிரி நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்காக நான் ஒரு நோட்டெல்லாம் போட்டு என்னென்ன பண்ணுறதுங்கிறத எழுதி வச்சுட்ருக்கேன். அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு நான் தெளிவாக காட்டுறேன். எப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன், எது ஸ்டார்டிங் எப்படிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் வந்துட்டு நான் எதுவும் இல்லை, அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை ஃபஸ்ட் நான் ரீட் பண்ணி அதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டேன். நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு வருஷம் கழித்து 365% நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. அது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நீங்கள் காம்பவுண்டிங் பண்ண நீங்கள் கிட்டத்தட்ட நார்மலாக இப்போ இருக்கிறத விட ஒரு 50% வந்துட்டு பெட்டராக இருந்தீங்கனால எப்படி இருப்பீங்க. அதே வந்துட்டு 300% பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்களாம் எங்கேயோ இருப்பீங்க, வேறு லெவலில் ஆயிடலாம். அந்த பேசிக்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடுறது, அப்புறம் சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நோட்டில் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் அந்த 1%லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45% கிட்ட வரைக்கும் என்னை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக நோட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3%லேருந்து 45% வரைக்கும் பயங்கரமாக கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலாப்ஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் வந்துட்டு பெட்டு மடிச்சு வைக்கிறது, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ஜேர்னல் எழுதுறது. ஃபஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெளிவாக காட்டணும்னா வச்சுக்கோங்களேன். பாருங்கள், தெரியுதா? டெய்லி ஒவ்வொரு நாள் பண்ணது எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எழுதி வச்சது காமிக்கிறேன். இதெல்லாம் தான் லாஸ்ட்டாக எழுதி வச்சது. கிட்டத்தட்ட வந்துட்டு 42 விஷயம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 45 விஷயம் இருக்குங்களா. வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு 10 டேஸ் வந்துட்டு ஒரு ரிலர்ஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் 50 லூமிஸ் ஆங்கிள்ஸ் வரைஞ்சேன். அதாவது ஃபேஸ் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் ஏற்கனவே முன்னத்துல வீடியோவில். அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு குட் செல்ஃப் டாக், இந்த முக்கால்வாசி எல்லாம் மாறினது இந்த குட் செல்ஃப் டாக்காலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு காலில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லதாக என்னால் முடியும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எப்படி சொல்கிறேன்னா, ஐஎம் லேர்னிங் ஃபஸ்ட்டு, ஐஎம் க்ரோயிங் ஃபஸ்ட்டு. என்னால் வந்துட்டு வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். வேகமாக அப்படின்னு நான் டக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி வந்துட்டு டெய்லி சொல்கிறனால நம்ம எந்தளவுக்கு நம்ம அது திருப்பி ஒரே விஷயத்த மைண்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோமோ, சப்கான்ஷியஸ் ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிப்போம். அதையும் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணேன். அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த ஒரு விஷயம் தான் செய்வேன். என்னால் இன்றைக்கி எல்லா டாஸ்க்கும் முடிக்க முடியும், என்னால் எல்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி நினச்சா அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது அதுதான் நினச்சிட்டு படுத்தேன். அதனால் வந்துட்டு என்னால் இப்போ 3%லேருந்து கிட்டத்தட்ட 48% வந்துட்டு என்னை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. இதே மாதிரி என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக முடியும். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வெறும் கார்டியோ மட்டும்தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டியோ 1 மணி நேரமாக மாற்றினேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஆனால் 4 hours ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதே இல்லை. அப்புறம் 4 hour ஒர்க் அவுட் வச்சு பண்ணேன். அப்புறம் தண்ணி 3 லிட்டர் குடிக்கிறது, அப்புறம் டயட் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் சாப்பாடெல்லாம் தட்டுனா கழுவ மாட்டேன், அதெல்லாம் கழுவி வைக்கிறது, அப்புறம் ரீட் பண்ணுறது. சும்மா ஏனோதானே தான் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 hour அலாரம் வச்சுருவேன். அந்த அலாரம் முடிகிற வரைக்கும் நல்லா ஜம்முன்னு உட்காந்து மிஸ் ஆகாமல் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் படிக்கிறது தான். ஸ்டார்டிங் வந்துட்டு மிஸ் ஆச்சு, அங்கங்கே வந்துட்டு ஏதோ தோண ஆரம்பிச்சு, படிக்க முடியல, தூக்கம் வந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு என்ன தான் ஆனாலும் அந்த 1 மணி நேரம் ஜஸ்ட் அந்த புக்கு மட்டும்தான் பாட்டுருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்படி ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. 4வது நாள் வந்துட்டு ஈஸியாக படிக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெகுலர் லேர்னிங் தான். உங்களுக்கு ரெகுலராக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். அப்புறம் பட்டு ஆர்ட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஏனோதானோ வரைஞ்சிட்டு இருந்தேன். சும்மா அந்தளவுக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக. அதுக்கப்புறம் 1 hour கரெக்டாக ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் நிறையா புக் சம்மரிஸ், இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், நிறையா புக் சம்மரிஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹம்சாங்கிறது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு பற்றியான ஒரு யூடியூபரோட வீடியோ. அவரோட வீடியோவும் வந்துட்டு ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆர்ட் ப்ராக்டிஸு, அப்புறம் சொல்லிட்டேன்னா அப்புறம் இம்ப்ரூவ் ரைட்டு. முக்கால்வாசி நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு 4-5 பேஜுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைட்டிங்லாம் கன்றாவியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் உண்மையை சொல்ல போனால் நான் எழுதுறது எனக்கே புரியாது, கிறுக்கி தள்ளுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன், மற்றவங்களுக்கு புரியுதா இன்னும். அப்புறம் வந்துட்டு இப்போ அடிக்கொருக்கா பெட்லையெல்லாம் போய் படுத்துருவேன், சோம்பேறித்தனமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் வந்துட்டு பெட்டில் போய் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்லி செட். அப்புறம் வந்துட்டு
கொஞ்ச நேரம் என்னால் முடிஞ்ச டைம்லாம் எந்திரிச்சு ஆக்டிவாக இருக்கிற டைமுங்க, அதை புக் படிக்கும்போது எந்திரிச்சு படிச்சுட்டு நடக்கிறது, அதே மாதிரி மொபைலில் பாட்காஸ்ட் கேட்கும்போது எந்திரிச்சிட்டு அப்படியே நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டே நடந்துடுறேன். அது இது பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப் சம்மந்தப்பட்டது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஒரு சின்ன எடிட்டிங் தம்ப்லைனு, இப்போ எல்லாமே வந்துட்டு முக்கால்வாசி யூடியூப் சம்மந்தமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நேற்று 1 hour ஹம்சா அந்த கைடுக்கு பார்த்தேன், கார்னிவரஸ் டயட்டுங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஓட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டயட் ஆரம்பிக்க போகிறேன். உங்களுக்கு நான் என்னென்ன சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறேங்கிறத வந்துட்டு நாளைக்கோட வீடியோவில் உங்களுக்கு பக்காவாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 100 ஜம்பிங் ஜாக்ஸு, நம்மளோட எப்படியா இருந்தால் இந்த ஜான்வரிக்குள்ளே ஆப்ஸ் வைக்க போகிறோம். அந்த ஆப்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாம் சின்ன சின்ன இம்ப்ரூவாக கொஞ்சமாக கொண்டு வந்தால் தான் நான் ஆப்ஸ் வைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு காலைல 1 மணி நேரம் கார்டியோ பண்ணேன், அதேமாதிரி ஈவினிங் 1 மணி நேரம் கார்டியோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி 100 ஜம்பிங் ஜாக்ஸ், டெய்லி ஒரு 100 ஜம்பிங் ஜாக்ஸ், அப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு, ஒரு கழுத்துக்கு ஒர்க் அவுட் போடுவேன். நெக்கில் இப்போ தான் வந்துட்டு சங்கு வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி 2 சைடு கழுத்து பெருசாச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்டா வந்துட்டு சுத்தமாக யூஸே பண்ணுறதே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் 1 மணி நேரத்துக்கு கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு 1 மணி நேரத்துக்கும் கீழே, அரை மணி நேரத்துக்கு கீழே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரை மணி நேரம் கூட வராது. பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆவரேஜ் டைமு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நின்றுருக்கு. அப்புறம் 10 மணிக்கு முன்னாடியே தூங்கிடுவேன், நல்லா படுத்து. கரெக்டாக வந்துட்டு 9:30 9:45 அந்த டைமில் படுத்துறது, மொபைலில் யூஸ் பண்ணுறதில்ல. இந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் சின்ன விஷயந்தான். இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் உங்களாலேயும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த வீடியோ போட காரணமே அதுதான். நீங்களும் வந்துட்டு கொஞ்சமாக உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் பெட்டரானீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.